தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். எஸ்றா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 10. எஸ்றா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அரவணைக்கும் எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவும் இந்த புதிய வாரத்திற்காகவும் இந்த புதிய வாரத்தில் நீர் எமக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இன்று உம்முடைய ஆலயத்திற்கு வர நீர் கிருபை புரிந்ததற்காகவும் அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீர் தகர்த்தெறிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. நன்றிகள் ஏசப்பா. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வருகின்ற போது எங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து உமக்கு காணிக்கை கொண்டு வர நீர் கிருபை புரிவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி. எஸ்றா எவ்வாறு உம்முடைய நூலை படித்து அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கும் போதித்தார் ஆண்டவரே ஏசப்பா. அதுபோல நாங்களும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை கையில் எடுத்து வாசித்து அதை தியானித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நீர் எம்மை மாற்றுகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள். ஆமேன்.